5 மினிட்ஸில் செய்யக்கூடிய 1 பாட் பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம மினி விலாகில் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், கொஞ்சமாக ஆரிகானோ, அது கூட கொஞ்சமாக கார்லிக் பவுடர், டொமேட்டோ சாஸ், அப்படி இல்லைன்னா பாஸ்தா சாஸ், அப்புறம் கொஞ்சமாக கெச்சப், இது கூட ஒரு கப் வேக வைக்காத பாஸ்தா. நீங்கள் இந்த கார்லிக் பவுடருக்கு பதிலாக பொடியாக நறுக்குன பூண்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு எண்ணெய் காஞ்சதும் போட்டு தாளிச்சிருங்க. அதே போல் உங்களுக்கு விருப்பமான காய்கறி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பாஸ்தாவுக்கு அரை கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து மசாலா சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் விடுங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும், பாஸ்தா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.